அசத்சபாயாக புடவை எழுத்தான் போனா வந்தா அப்படிலாம் குந்தி சொல்லுவோம். அப்படி ஒரு ஸ்திரீக்கு ஏற்பட்ட மானபங்கத்தை அப்படியே சொல்ல மாட்டாள். அதை எப்படி ஜாடையா சொல்லணும் அப்படி சொல்றாள். அசத்சபாயாக காட்டுல வந்த கஷ்டம் இவ்வளவுன்னு சொல்லி முடியாது. பலவித கஷ்டம் பாண்டவாளுக்கு. தர்மபுத்திரர் சொன்னார், எனக்கு சத்ரு ஏற்படுத்தின கஷ்டத்தை காட்டிலும் கூட இருக்கிற பிராதாக்களும் திரௌபதி என்ன போட்டு வருத்து எடுக்கிறாளே, நான் என்ன பண்ணுவேன். அவன் விரும்பின தொந்தரவு பண்றாள். அவன் பாரவி எழுதினார், திரௌபதி காட்டாலாம் உன் கண்ணு இருக்கா இல்லையான்னு காட்டாளாம் தர்மபுத்திரரை. பரிபிரமன் லோஹித சந்தனோச்சிதா பதாதிரந்தர்கிரிரேணூஷிதா மகாதனா சத்யதனஸ்ய மானசம் துனோதினோ கச்சிதயம் ருகோதரா. பரிபிரமன் லோஹித சந்தனோச்சிதா பதாதிஹி அந்தர்கிரிரேணூஷிதா மகாதனः சத்யதனஸ்ய மானசம் துனோதினோ கச்சிதயம் ருகோதரா. நல்ல ஷஹப்பு சந்தனம் பூசின பீமன் புழுதி படிஞ்சு மலையில தவிக்கிறானே, சத்தியம் சத்தியம்னு சொல்றே உன் மனசு தவிக்கலையா பீமனை பார்த்துன்னு கேட்கிறாள். தர்மபுத்திரரை பார்த்து ரொம்ப சிரமப்படுத்திட்டு தர்மங்கள்லாம் தப்புன்னு சொன்னாள் திரௌபதி. பாரதத்துல தர்மபுத்திரர் ரொம்ப சாந்தியோட திரௌபதின்னு கூப்பிட்டாள். இப்ப சித்தமினாடி ஒரு ரிஷி வந்தாலே நீ நமஸ்காரம் பண்ணியே, அவருக்கு பேர் என்னன்னு கேட்டாள். மார்க்கண்டேயர் இருந்தாள். அவருக்கு எத்தனை வயசுன்னு கேட்டாள். என்னைக்கும் 16 வயசுன்னாள். ஏன் அப்படின்னாள். சிவாராதனம் பண்ணினாள். அதனால என்னாள், நீதான் தர்மங்கள்லாம் பொய்ங்கிறியே, அப்ப என்னமா சிவார்ச்சனத்தால ஒரு தர்மம் கிடைச்சு அவர் சிரஜீவியா இருக்காருன்னு கேட்டாள். நீ எப்படி உண்டானேன்னு கேட்டாள். அக்னி குண்டத்துல இருந்தாள். என்னவா உண்டானேன்னு கேட்டாள். எங்க அப்பா ஹோமம் பண்ணினாள், நான் உண்டானேன்னாள். தர்மம் பொய்ங்கிறியே, அப்போ அக்னி குண்டத்துல ஹோமம் பண்ணி ஒரு தர்மம் உன்னை என்னவா உண்டு பண்ணித்ததுன்னு கேட்டாள். அவன் வாக்காலேயே தர்மம் உண்டுன்னு சொல்ல முடியா பண்ணினாள். ஒண்ணு மட்டும் சொல்றேன் பீமான்னாள். தர்மபாஜனிபத்தாயி, தர்மம்ங்கிற ஒரு கயிறு 13 வருஷம் நம்ம கட்டி இருக்கு. இது அவுத்து விடுறதுக்கு பிரபு இருக்கார், வாசுதேவ பராயண. அந்த பிரபு அவுத்து விடுவோன்னு அவசரப்படாதேன்னு சொல்றாள். ரொம்ப தர்மம் தான். தர்மம் ரட்சிக்கும் ரட்சிக்கும். பாரதம் முழுக்க தர்மம் தான். எதோ தர்மஸ்ததோ ஜெயா. எங்க பார்த்தாலும் தர்மம். எதோ தர்மஸ்ததோ ஜெயா 108 இடத்துல சொல்லியிருக்காள் பாரதத்துல, 1,00,000 ஸ்லோகத்துல ரொம்ப சொல்றாள். தர்மம் தான் ரட்சிக்கும் ரட்சிக்கும். இதை நம்பின தேசம் தர்மம்னா என்னன்னே தெரியாது பாக்கி ஊர்கள்ல. இங்க பண்ற தர்மத்தினுடைய காத்து அங்க எல்லாம் அடிக்கிறது. அந்த ஊர் அதர்மத்தினுடைய காத்தும் மழை இப்ப நம்ம ஊருக்கு வர ஆரம்பிக்கிறது. தர்மம் அத்தனை உசத்தி, தர்மத்துக்கு அத்தனை பெருமை. ரொம்ப பாடுபட்டு இருக்கா காட்டுல. இந்த அஜாதவாசத்துல கீச்சகன் காலால உதைச்சு தர்மபுத்திர கண்ணால பாக்குற போது திரௌபதி ரத்தத்தை கக்கி சபையில போய் கத்தி விராட்டம் முதற்கொண்டு தப்பா உனக்கும் அவனுக்கும் என்ன ஒப்பந்தமோ நான் என்ன தேடி கண்டேங்கிறான் கிழவன். அப்படிலாம் சொல்றான். தாறுமாறா பேசுறான் பலம் இல்லாததுனாலே. ஸ்நானமே பண்ணாமல் பகல் முழுக்க இருந்து ராத்திரி 12 மணிக்கு மேல சமயக்கட்டுல சமய பண்ணி சிரமப்பட்டு தூங்கிட்டு இருக்கான் கோட்டை எடுப்பங்கரையில பீமன். அங்க போய் கதறினாள் திரௌபதி. அவன் திடீர்னு வீழ்ச்சிக்கிட்டு வந்துருந்து பாக்கிறான். திரௌபதி என்னம்மா இப்படி அக்காலத்துல உட்காந்து அழறையே என்னன்னு காட்டாள். உடனே 2 கையையும் காட்டினாளா. இத்யஸ்மை தர்ஜயாமாஸா கிணபத்தௌ கராவுபௌ. 2 கைகளையும் காட்டினாள் திரௌபதி. 2 கைகளும் ஒரே கொப்பளாமும் சரங்கும் ரத்தமும் வடுவுமா இருக்கான். என்ன இப்படி இருக்கேன்னு கேட்டான் பீமன். எனக்கு வேலை செஞ்சு வழக்கம் இல்லையோ, வருமான சந்தனம் அரைக்க சொல்றாள். பெரிய கட்டையை கொடுத்து மா அடிக்க சொல்றாள், மாவை அரைக்க சொல்றாள், நிரந்தரத்தை பிடிச்சு வழங்குறாள். வேலை செஞ்சு செஞ்சு கையெல்லாம் பொண்ணும் கொப்பளாமும் வடுவுமா இருக்குன்னு அழுதாள். என்ன பண்ணினான் பீமன் தாள். முகமானியவே பந்தியா பரவீரா. 2 கையும் முகத்தில் எடுத்து வச்சுன்னு ஹூன்னு கதறினானாம். யுத்த களத்தில் தெரியும் பீமனுடைய பெருமை. சமயக்கட்டில் என்ன தெரியும்னு சொன்னாள். ததஸ்தஸ்யாஹ் கரௌபீனௌ
கிணபத்தௌர்கோதரா முகமானீயவே பந்தியா கதறினாராம். ரெண்டு கையும் முகத்தில் எடுத்து வச்சிருந்து அப்படியெல்லாம் எத்தனையோ கஷ்டம் தர்மத்துக்காக. இப்பவே ராத்திரியே துரியோதனாதிகளை வதம் பண்ணிட்டு வந்துடுறேன்னு பரபரான் பீமன். திரௌபதி நமஸ்காரம் பண்ணி கெஞ்சராள். சொல்ப காலம்தான் இருக்கு, 13 வருஷம் பூர்த்தியாவதற்கு தர்மம் ரட்சிக்கும் போகாதீங்கிறாள். அப்பவும் தர்மம் அத்தனை ஆபத்திலையும் அதைத்தான் சொல்றாள். வனவாச கிருஷ்ணதா, அந்த காட்டுல வசிச்சதும் அஜாதவாசத்துல ஏற்பட்ட கஷ்டத்தையும் நீ அல்லவா ரட்சிச்சே. மிருதே மிருதேனே கமஹாரதாத்ரதா ஒரு ஈராளுடைய யுத்தத்திலையும் நீ அல்லவா ரட்சிச்சேங்கிறாள் குந்தி பகவானே. எத்தனை ஆபத்து யுத்தத்திலே, எத்தனை சிரமம், எல்லாம் பகவான் தான் ரட்சிச்சிருக்காள். ஒரு ஆபத் காலத்திலையும் சுவாமிதான் பாசுபதம் வாங்க சொன்னாள். சொப்பனத்துல கைலாசத்துக்கு அழிச்சுன்னு போனாள் அர்ஜுனனே. எல்லாம் பண்ணினாள். தெய்வ பலத்தை சம்பாதிச்சு கொடுத்தாள் பகவான் பரமாத்மா கிருஷ்ணன். ஒரு வீராளுடைய யுத்தத்திலையும் சுவாமிதான் கூட இருந்து ரட்சிச்சாளாம். இப்போ அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்திலிருந்து என் குழந்தைகளை காப்பாத்தினியே. திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதா